மக்களை இன்றைக்கி அம்மா வந்து சிக்கன் வச்சு பப்ஸ் பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணலாம். இதுக்கு ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டுக்கிடுவோம். அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த நெய் எல்லாம் நல்லா படுற மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா இந்த நெய் எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா அழகாக கலந்து விட்டுக்கிடுவோம். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் இது மாவு வந்து ஊறட்டும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாகிட்டு நல்லா ஊறி நல்லாயிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு ஒரு 3 சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு மாவு பிணைஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பை வச்சு ஒரு கடாய் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து சப்பிங் ரெடி பண்ணதுக்காக ஆயில் சூடாகிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிச்சிருச்சு. 1 கப்பு வெங்காயம், வெங்காயத்துக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு உறுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, மிளகு சீரகம் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சிக்கன் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் புதினா மல்லிக்கீரை கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். சிக்கன் வந்து வத்தல் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனோம்னா நல்லா பூ மாதிரி கொடுத்துருவோம். நல்லா எல்லாம் இப்படி சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து பொரிச்ச சிக்கனை இப்படி மிக்சியில் ஒரு சுற்றிருக்க நல்லா உருட்டு தந்துட்டு இப்போ இதையும் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா இப்படி உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து இப்படி நல்லா ஊற்றிக்கிட்டு இப்போ கல்லில் வச்சு கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கிடுவோம். சப்பாத்தி மாதிரி இதை திரட்டிக்கிடுவோம். இப்போ அந்த சப்பாத்தி 3 போட்டு வச்சுட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த மாவு எடுத்து கொஞ்சம் அப்படியே தூற்றிக்கிடுவோம். இப்போ இன்னொரு சப்பாத்தி இதுக்கு மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் மாவு தூற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம். இதுலேயும் கொஞ்சம் மாவு தூற்றிக்கிடுவோம். மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து லேசாக அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப மெதுவாக தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நடுவில் மட்டும் அவ்வளோ ஷேப்பாக அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம அடுத்தாலையும் இதை வந்து உருட்டி அப்புறமும் நம்ம பப்ஸு செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 4 பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். இப்படி கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 4 பீஸும் தனியாக எடுத்துருவோம். ஒரு பீஸ் மட்டும் அதில் இருக்கட்டும். இது இதில் இருக்கட்டும். இந்த மாதிரி மைதா மாவு கொஞ்சம் போட்டு இப்படி லேசாக தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ இதில் வந்து சிக்கன் எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். நடுவில் வச்சுக்கிட்டு
இப்போ இதை வந்து இந்த மாதிரி மூடிக்கிடுவோம். இந்த மாதிரி செப்பிங்க உள்ளே வச்சு இதெல்லாம் நல்லா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், இல்லைன்னா வெளியே வந்துடும். இப்போது இந்த மாதிரி நம்ம இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை போட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பண்ணி நம்ம இதில் போட்டு எடுத்துக்கிடுவோம், பொரிச்சிக்கிடுவோம். அதே மாதிரி செப்பிங்க வச்சு இந்த மாதிரி நம்ம மூடிக்கிடுவோம். ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் தயிர், இதை நல்லா அடிச்சுக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி. மக்களே, சிக்கன் பப்ஸு இப்போ ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. இன்றைக்கி சிக்கன் பப்ஸு அம்மா செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வாங்க. நன்றி, வணக்கம்.